My dear brother and sister, on behalf of God's Family Ministry, I greet you in the matchless and wonderful name of Jesus Christ, our Lord and Savior. Today, we are going to pray for the people and the families, those who are suffering because of witchcraft, devil spirit, and power of darkness. Kindly listen this prayer by faith and pray to God, believe in Jesus and receive deliverance. Kindly subscribe our channel and like us and share us. Share to your friends and relatives. Kindly note down our phone number. Our phone number 87540-54789. 87540-54789. One more number 9677486631. 9677486631. Kindly contact us anytime, any moment when you are going through any problem, sickness, darkness and weakness. Kindly contact to God's Family Prayer Tower. Now, Pastor David Muthu, he will pray for the people and the families for deliverance from the witchcraft and evil power and darkness spirit. Pastor David Muthu. Amen. Hallelujah. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இந்த நாளிலும் காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் சென்டர் மூலமாய் லோடு இந்த யூடியூப் மூலமாய் இந்த பிரேயர் நம்ம ஏறெடுக்கிறோம். இன்றைக்கு நம்ம எதற்காக ஜெபிக்க போறோம் என்றால், மாந்திரிக செய்வினை பில்லி சூனிய கட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்காக ஜெபிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் சென்டர் உங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை பிரச்சனைகள் இந்த பில்லி சோனியத்தில் பார்க்கும்போது லைஃப்ல அநேகர் இன்றைக்கு அதுல பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் இன்றைக்கு மரித்து போயிருக்கிறாங்க. எத்தனை பிரதர்ஸ், எத்தனை சிஸ்டர்ஸ் இன்றைக்கு சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை, பிரதர்ஸ்குள்ள பிரச்சனை, எத்தனை குடும்பத்துல பிரச்சனை போயிருக்கு. எத்தனை பேர் வேலைகளை இழந்து போயிருக்காங்க. எத்தனை பேர் பிசினஸ்ல லாஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் மென்டல் ஆகியிருக்காங்க. எத்தனை பேர் படுத்த படுக்கையாய் வியாதியஸ்தராய் மாறி போயிருக்கிறாங்க. எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு எக்ஸ்பயர் ஆயிருக்காங்க, மரித்து போயிருக்கிறாங்க. இந்த பொல்லாத ஆவின் வல்லமை இந்த எத்தனை ஜனங்களை சீரழித்துக் கொண்டு ஜனங்களுடைய வாழ்க்கையை அவர் மிகவும் பாவத்தில் தள்ளி கொண்டிருக்கிறது. இதை செய்யற இவங்களுக்கு நரகம் என்பது இருக்கிறதுன்னு அவங்க தெரியாம இருக்கிறாங்க. ஆனா இதில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையும் நரகமாய் போயிட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நரகத்திலிருந்து, இப்படிப்பட்ட வேதனையிலிருந்து, இப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து விடுதலை செய்ய இயேசு கிறிஸ்து நமக்காய் அவர் பூமியில பிறந்து, நமக்காய் அவர் ரத்தம் சிந்தி, நமக்காய் அவர் ஜீவனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அவர் கிறிஸ்டியன்ஸோடைய கடவுள் அல்ல. அவர் கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் கடவுள் அல்ல. இந்து, முஸ்லிம், புத்த மதம் இருக்க எல்லா எத்தனை மதம் இருக்கோ உலகத்தில் இருக்க எல்லா மதத்திற்கும் அவர் பொதுவான தெய்வம். அவர் ஒருவரே தெய்வம். ஏனென்றால் அவரே இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர். நாம் எல்லாமே அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் ஒருவேளை கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான் உதவி செய்வாரு, அங்க மட்டும்தான் அற்புதம் செய்வாரு ஒரு தவறான எண்ணம் அநேகர் மத்தியில் இருக்கிறது. அது மிக மிக தவறான எண்ணம். இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே தெய்வம். அவர் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் ஒரே தெய்வம். யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் தேவன். அவர் எல்லாருக்காகத்தான் அவர் சிலுவையில மரித்தாரு. அவர் எல்லாருக்காகத்தான் ரத்தம் சிந்தினாரு. அவருடைய எல்லாருடைய பாவத்திற்காகத்தான் மரித்து மீண்டும் உயிரோடு அவர் எழுந்தாரு. அவர் எல்லாருக்காகத்தான் மரித்தார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான். அப்படிலாம் இல்ல. உனக்காக, எனக்காக. நீங்க எந்த மதம்னா இருக்கலாம், நீ எப்படிப்பட்ட ஒரு ஒரு மதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் எல்லோருக்கும் ஒரே தெய்வம் தான். இயேசு கிறிஸ்து தான் நம்ம எல்லோருக்கும் ஒரே தெய்வம். இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துடாதீங்க. ஒருவேளை கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் செய்வாரு, செய்வாரா? உங்களுக்கும் செய்வார். எல்லோருக்கும் தெய்வம். அவர் எல்லோரும் அவர் தான் உண்டாக்கினார். அவர் தான் வானத்தையும் பூமியிலிருந்து எல்லாத்தையும் படைச்சது அவர் தான். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை, பாடு, கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் மாற்ற சர்வ வல்லமையாக கர்த்தர் அவர்களை மட்டும்தான் வல்லமை உண்டு. அவர் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அவர் மட்டும்தான் அவருடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்ய முடியும். அவர் உண்மையான ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் உண்மையா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்க்கை மாற்றப்படும். உன்னுடைய பழைய துன்பங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுதலையாக்கி எல்லாவற்றிற்கும் கர்த்தர் முடிவு கொடுத்து சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்து
உன்னை வாழ வைக்கிற தெய்வம். இன்னைக்கு நீ அழுது கொண்டிருக்கலாம், ஒருவேளை உன் வாழ்க்கையை நீ தொலைத்து கொண்டிருக்கலாம், உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் மாறிக்கொண்டிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. இன்றைக்கும் அவனை வாழ வைக்கிற தெய்வம். உன்னுடைய இன்றைக்கு பிசாசின் கட்டில நீ கட்டப்பட்டிருக்கலாம், இல்ல மாந்திரத்தால் நீ கட்டப்பட்டிருக்கலாம், பில்லி சூனிய சேவனையால் நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம், உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்து முழுமையா நம்பும் போது உன் வாழ்க்கை மாற்றப்படும். அதற்காகவே இன்றைக்கு இந்த காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் சென்டர் கர்த்தர் அதுக்காக உருவாக்கி இருக்கிறார். இந்த ஜெப டவரை, இந்த பிரேயர் டவர் தேவன் அதற்காகவே அவர் ஒரு ஊழிய அழைப்பை கொடுத்து அருமையான பாஸ்டர் பாணி அவர்களை கொண்டு வந்து இதற்காக நம்முடைய எல்லா ஜனங்களும் ரட்சிப்படையணும், எல்லா ஜனங்களும் விடுதலை ஆகணும், எல்லா ஜனங்களும் சுகம் பெற்றுக் கொள்ளணும், எல்லா ஜனங்களும் கடவுள் யார் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி கர்த்தரால் அழைக்கப்பட்ட அருமையான பாஸ்டர் பாணி அவர்கள் மூலமாய் இந்த காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் சென்டர் நடத்திட்டு இருக்கோம். நீங்க அநேகர் வந்து இதுல சுகம் பெற்றவங்க, விடுதலையானவங்க சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு அவசரத்திற்கு, உங்களுடைய எமர்ஜென்சி டைம்ல உங்களுக்கு பிரேயர் ஹெல்ப் வேணும், நீங்க எப்ப 24 hours காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் சென்டருக்கு கால் பண்ணுங்க. இல்ல 24 hours நீங்க கால் பண்ணிட்டு கூட நேர்ல கூட விசிட் பண்ணிட்டு பிரேயர் பண்ணிக்கலாம். உங்களுக்காக ஜெபிப்பதற்காகவும் உங்களுடைய சமாதானத்திற்காகவும் உங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் இந்த காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் டவரை தேவன் அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. உங்களுக்காக ஜெபிக்க இந்த பிரேயர் டவர் பாஸ்டர்ஸ் நாங்கள் எல்லாம் உங்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இயேசு பற்றி அறிந்து கொள்ளணும், இல்ல உங்களுக்கு விடுதலை வேண்டும், இல்ல உங்களுக்கு சுகம் வேண்டும், எங்களுக்கு வாழ்க்கை ஒரு அற்புதம் எனக்கு இயேசுப்பா செய்யணும், நான் இயேசு யாருன்னு அறிந்து கொள்ளணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த ஃபேமிலி பிரேயர் சென்டர், காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் சென்டர், இந்த என்னுடைய அட்ரஸ் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க நேர்ல கூட வந்து ஜெபிக்கலாம், நேர்ல கூட வந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த மாந்திரிகம், இந்த பில்லி சூனிய கட்டுகளுக்கு விடுதலையாகும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் நிச்சயமாய் பதில் கொடுக்கிற தேவன். அவர் வார்த்தையில வல்லமை உண்டு. இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க கேளுங்க, இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. சும்மா பாஸ்டர் ஜெபிக்கிறாரு எனக்கு அற்புதம் நடக்கும்னா நடக்காது. நீ விசுவாசத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வார்த்தை எனக்கு தான், இயேசுப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரு, இயேசுப்பா வாழ்க்கையை மாற்றுவாரு, நீங்க உண்மையா விசுவாசத்தோடு எங்களோடு கூட இணைந்து ஜெபிச்சா நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர். நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. எங்களோடு இணைந்து நீங்க ஜெபிங்க, தேவன் பெரிய காரியம் செய்ய போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்திலேயே இயேசுவே நான் உங்களிடத்துல வந்திருக்கிறேன், நம்மளை ஒரு சொந்த ரட்சகராக நம்ம வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் இதயத்துல வாங்க இயேசுவே, உங்களை முழுமையாய் நம்புகிறேன் ஆண்டவரே, உன்னை முழுமையாய் என்னுடைய சொந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு உங்கள் வாயால் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு என்னோடு கூட ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். நிச்சயமாக இந்த ஜெபத்தின் மூலமாய் தேவன் பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். மறந்துடாதீங்க, விசுவாசிங்க, அற்புதம் பெற்றுக் கொள்வீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே, ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகிமையின் தேவனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, அருமையான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹalleluya. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே மாந்திரிகர்கள் செய்வின பில்லி சூனிய கட்டளை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆண்டவரே, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்துல விடுதலை ஆகும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆமெசப்பா, இதுல பாதிக்கப்பட்டிருக்க பிரதருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல பொல்லாத சாத்தானே, என்னுடைய சகோதரனே, மை பிரதரை விட்டு இயேசுவின் நாமத்தினால நீ வெளியேறும்படிக்காக ஜெபிக்கிறேன். என் அன்பு சகோதரனை விட்டு இயேசுவின் நாமத்துல அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஹalleluya. நன்றி ஆவியானவரே. அந்த வேலைக்கு விரோதமாய், பிசினஸ்க்கு விரோதமாய், சரீரத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா மாந்திரிகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டும்படிக்காய் ஜெபிக்கிறப்பா, சுட்டு எறிக்கப்படுவதாக. இந்த சகோதரனுடைய வாழ்க்கையை விட்டு, என் அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறவனை கட்டளையிடுகிற இயேசுவின் நாமத்தினால என் அன்பு சகோதரத்தோட உனக்கு அதிகாரம் இல்லை போலாத ஆவியே இயேசுவின் நாமத்துல. அப்ப இப்போது வல்லமை இறங்கட்டும், மகன் மீது வல்லமை இறங்கட்டும். இப்போது அந்த வல்லமை மகன் மீது, சகோதரன் மீது, அந்த பிரதர் மீது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த மகனை தொடும்படிக்காக ஜெபிக்கிறாண்டவரே, தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த மகனுடைய எல்லா கட்டுகளிலிருந்து தேவன் விடுதலை செய்யும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனை லாஸ், பிசினஸ் லாஸ் ஆண்டவரே. அப்பா, குடும்பத்துல பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை, அம்மா கிட்ட பிரச்சனை, சகோதரன் கிட்ட, அப்பா கூட
எல்லா பிரச்சனைகளையும் உண்டாக்குகிற இந்த பொல்லாத மாந்திரிகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல விடுதலை ஆகும்படிக்காக ஜெபிக்கிறப்பா, விடுதலை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அப்பா மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்ட சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்பு சகோதரியே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை மீது இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது இயேசுவின் நாமத்திலே. நீ கர்த்தரை முழுமை ஏற்றுக்கொள்ளும் போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது தேவ வல்லமையாலே வாழ்க்கையில் விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, சகோதரி வாழ்க்கைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கி கொண்டு, கோபத்தை தூண்டி கொண்டு, குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்துகிற பொல்லாத சாத்தானே, அருமையான சகோதரியை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறும்படிக்காக ஜெபிக்கிறேன். அந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிவினைகள் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில், எல்லா மாந்திரிகத்தின் ஆவிகள் இப்போது குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. அருமையான சகோதரி மீது இருந்து உன் வல்லமையுக்கு செலுத்த உனக்கு அதிகாரம் இல்லை. அந்த சகோதரி மீது உன்னுடைய வல்லமையை செலுத்த பொல்லாத சாத்தானே உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறும்படிக்காக ஜெபிக்கிறேன். உன் கரத்தை அந்த குடும்பத்துக்கு நேராய் நீட்டாதே. அந்த கரத்தை அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் நீட்ட உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு ரத்த கழுவப்பட்ட பிள்ளைகள், இயேசுவை நம்புகிற பிள்ளைகள் தொட உனக்கு அதிகாரம் இல்லை. பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பத்தை விட்டு அந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமே. எத்தனை பேர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா அந்த செய்வனை மூலமாய் எத்தனை பேருக்கு ஆண்டவரே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் எத்தனை பேர் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அப்பா அந்த சூனியத்தின் மூலமா எத்தனை பேர் படுத்த படுக்கையா இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்துல அப்பா அந்த குடும்பத்தை விட்டு அந்த சகோதரன் மீது இருந்து ஆண்டவரே அந்த வியாதியின் வல்லமை அழித்து போடுங்க அப்பா. விடுதலை உண்டாகட்டும். அந்த அன்பு சகோதரன் மீது, நீ பாதிக்கப்பட்ட சகோதரன் மீது என் அன்பு சகோதரி கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. அந்த வியாதிகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்துல. எத்தனை சகோதரிகள் ஆண்டவரே அப்ப என் அன்பு சகோதரி எத்தனை பேர் அப்ப அந்த சேவையில ஆண்டவரே உடலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருமே தேவ வல்லமை இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்கி தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. ஹalleluya. மாந்திரிகள் சேவைகள் ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களுடைய நாமத்துக்கு முன்பாக ஒன்று நிற்க முடியாது ஆண்டவரே. அந்த பாகா தீர்க்கதரிசிகள் 450 பேர் நிற்கும் போது எலியா ஜெபித்த போது பதில் கொடுத்த கர்த்தர் ஆம் ஏசப்பா. ஒரு எலியாவை கொண்டு எத்தனை ஆண்டவரே அப்பா அப்பா விக்கிரக தீர்க்கதரிசிகளை வெட்கப்படுத்துகிறோ. இன்றைக்கு ஆண்டவரே உம்மை நம்புகிற அப்பா எலியா போல ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு சகோதரிக்காக ஜெபிக்கிற அற்புதம் நடப்பதாக. இன்றைக்கு ஜெபித்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மீது தேவ வல்லமை கடந்து வருவதாக. அந்த வாழ்க்கை சூழலை கர்த்தர் மாற்றும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யுத்தங்களை செய்கிற கர்த்தர், எங்களுக்காக ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர், இன்னைக்கு அற்புதம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அம்மாவுக்கு விரோதமாய் அப்பா மாமியார் மருமகளுக்கு விரோதமாய் அப்பா அண்ணன் தம்பிகளுக்கு விரோதமாய் இருக்கின்ற எல்லா மாந்திரிகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முற்று சழந்து பொல்லாத இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜெபத்தை ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிரதர்ஸ் மீது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு பிரதர் மீது இப்படி வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை விட்டு இந்த பொல்லாத சாபத்தின் ஆவிகள், இந்த பொல்லாத மாந்திரிக ஆவிகள் முற்றிலும் மடங்கடிக்கப்படுவதாக, முற்றிலும் சுட்டு எரிக்கப்படுவதாக. அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்க சகோதரி மீது வல்லமை இறங்கட்டும். அந்த குடும்பத்தின் மீது வல்லமை இறங்கி இயேசுவை தொட்டு சுகமாக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத சாத்தானை கட்ட தொட்டு அப்பா நீ இப்பொழுது ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரி தொட்டு சுகமாக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ வல்லமையா இடைக்கட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பலப்படுத்தும். இன்றைக்கு எல்லா மாந்திரிக பில்லி சூனியங்கள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே ஒன்றும் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றிலும் பிள்ளை ஆக்கினதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பொல்லாத சாத்தானை இனி இந்த பிள்ளை தொடாதபடிக்கு பொல்லாத சாத்தானே இந்த பிள்ளை தொடர்ந்து அதிகாரம் ஒருபோதும் அதிகாரம் கிடையாது. ஆம் ஏசப்பா. அந்த யோபு மீது கண்ணை வைத்த ஆண்டவரே சாத்தானே இயேசு எப்படி நீ ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றினோ இந்த யோபு போல சிறைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் தொல்லைகள் கவலை எல்லாவற்றையும் மாற்றி இயேசுவே நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு கத்தை தொட்டு சுகமாக்கும்படிக்காய் விடுதலை செய்யும்படிக்காய் எல்லா மாந்திரிக கட்டுகள் அழித்து போடும்படிக்காக நான் ஜெபிக்கிறப்பா. விடுதலை உண்டாகும்படிக்காக ஸ்தோத்திரமே. இதில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருக்காய் ஜெபித்துக் கொண்டு ஒவ்வொரு மீது தேவ வல்லமை இப்போது இறங்குவதாக, இப்போது வல்லமை இறங்குவதாக. விடுவிக்கிற வல்லமை ஓ ஹalleluya deliverance power right now. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு மீது இறங்கி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. ஒவ்வொருக்காய் இறங்கி ரீகபா ஷபலரப இறங்கி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் ரகபா துரந்தர திரியா கபா ஷபலரப உம்முடைய வல்லமைக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ விடுவிக்கிற கர்த்தர் நீர் அல்லவா. விடுதலை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. அற்புதம் நடக்கிற இயேசுவின் நாமத்திலே
ஆளுகை செய்யும் ஆண்டவரே, பலப்படுத்தும், சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.